பிரேமா எவ்வளவு உள்ள போது பாருங்க. அதான் சொன்னேன் 14 இன்ச்சு ஆல்மோஸ்ட் வந்திருக்கு ஸ்னோ. 1998 அப்புறம் இவ்வளவு பெரிய ஸ்னோ நம்ம ஊர்ல இப்படிதான் இப்பதான் வந்துருது. செம்ம கோல்டு. முடியல. இது எப்படி இருக்கு? வெளியில போக முடியாதோ? இப்போ வந்து லெவல் 2, இப்போ லெவல் 3ல இருந்துச்சு, இப்போ லெவல் 2 ஆக்கியிருக்காங்க. எமர்ஜென்சி வெளில போலாம். நாளைக்கு ஸ்கூல் லீவு. ஆமா. அப்பா மண்டே லீவு, டியூஸ்டே. அங்க அந்த மரம்லாம் முக்காவாசி முழுகிடுச்சு. இவ்வளவு தூரம் இருக்கு. மான்லாம் முடியல, கவுந்துட்டானோ. நீ ஸ்னோ எப்படி இருக்கு? பட் என்னடா பண்ற? நேத்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணது நல்லதா போச்சு இல்ல? சண்டேவே. மண்டே பார்த்தா கொஞ்சம் ஃபுல்லாவே க்ளீனா இருக்கு. இல்லைன்னா பாரு இவ்வளோ கடந்திருக்கும். சில பேர் கார்லாம் வெளில வச்சிருந்தாங்கல்ல, அவங்க கார்லாம் காலைல கிளம்ப வேற இல்லை, கோல்ட் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஆமா. ஸோ அது ஒரு பிரச்சனை. நல்லா நம்ம உள்ள வச்ச வரைக்கும் கரெக்டு, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும். குளிர் காலத்துக்கு ஓடிட்டு இருக்கா? ஏன் இந்த இடத்துல மட்டும் இப்படி இருக்கு? காரே எடுக்க முடியாது வெளில. உப்பு குமிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு ஸ்னோல. அதான் இந்த மாதிரி ஒரு பிளிஸார்ட் நம்ம இங்க வந்து பார்க்கவே இல்லை. இப்படி மழை போல குமிச்சிருக்கு பாத்தியா? மிகப்பெரிய ரோட்ல நல்லாவே க்ளீன் பண்ணல. ஆனா இல்ல பாவம் பிரேமா, அந்த க்ளீன் பண்றவங்களாம் இல்ல. ஆமா, க்ளீன் பண்றவங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்ல வேளை கரண்ட் போல, அது வரைக்கும் சந்தோஷம். கரண்ட் போகும்போது தான் இதுல நல்ல விஷயமே. ஐயோ கரண்ட்ல போயிருந்தா அவ்வளவுதான். ஸ்னோ முடிஞ்சிச்சு வெளில வந்தா இப்போ ஃப்ளரிஸ் மாதிரி ஸ்னோ. அது வந்து கண்ட்ரி சைடு தான் கொஞ்சம் கஷ்டம். அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அதிகம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் கஷ்டம். பட் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்த வரைக்கும் வந்து நிறைய இடத்துல க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ஒரு தேங்க்ஸ் தான், பெரிய தேங்க்ஸ் தான் உங்களுக்குலாம். இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து வத்த குழம்பு சுரைக்காய் கூட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு ஆனால் வந்து வத்த குழம்புனாலே இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம். ஆமா, நிறைய பேர் பிடிக்குமா தெரியாது, என்னடா காம்பினேஷன் கேட்காங்க. ஆனால் எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். வத்த குழம்போட சேர்த்து சாப்பிட்றது செம்மையா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுமாதிரி மாங்காய் வத்தை வந்து ஆதி சூப்பராக பண்ணுவாங்க. மாங்காய் வத்த குழம்பு இது வந்து ஊர்லேயே எடுத்து வந்து இங்கே வாங்குறதுல அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஊர்லேயே எடுத்துட்டு வந்துடும். திரும்ப பார்சல் போட சொல்லுவோம். ஸோ அப்போ தான் வந்து பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.